ட்ரம்ப், கமலா இவங்க 2 பேரில் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது? பிரசிடென்ஷியல் டிபேட் நடந்தது. பைடனை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணார் ட்ரம்ப். அப்புறம் அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. கண்டிப்பாக ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது. இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய நான் பார்டர்ஸை சீல் பண்ணிடுவேன், இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு அப்பீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக மற்ற பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸில் கமலா ஹாரிஸுக்கும் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ வரக்கூடிய இந்த போல் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப டைட்டான ஒரு ரேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் 2 பேரும் எந்தெந்த இடத்துல வேறுபட்டு நிற்கிறாங்க? ஏதாவது உதாரணத்தோட சொல்ல முடியுமா? டெமோக்ராட்ஸுக்கும் ரிப்பப்ளிகன்ஸுக்கும் இடையே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாலிசி வைஸ். அதுலேயும் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டோன்னா மற்ற ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸை விட ட்ரம்ப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரசிடென்ட்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப டிராஸ்டிக்கலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 பேரோட ஸ்டாண்டும். குறிப்பாக ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பாலிசிஸ்லாம் இருக்குது. டெமோக்ராட்ஸை பொறுத்தளவில், கமலா ஹாரிஸை பொறுத்தளவில் அவங்க ஒரு குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க வராங்க. ஒரு அதிபர் வேட்பாளருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் அமெரிக்கா இருக்குதா. ஸோ ட்ரம்ப் அவருக்கு பெரிய ஒரு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் மென்டலி இன்ஸ்டேபிளான ஆட்கள் ட்ரம்ப்பை கொண்டுடலாம், அந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ யூஎஸ் பொறுத்தளவு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஆயுதங்கள் வாங்குறது ரொம்ப ஈஸி. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் அமெரிக்கா மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுடைய எலெக்ஷன் நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது. ட்ரம்ப், கமலா இவங்க 2 பேரில் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது? இப்போ நியூஸ்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி நெக் டு நெக் போயிட்டு இருக்க மாதிரி தான் நிறையா கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு மேபி அது உண்மையாக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி என்னென்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரவலாக எல்லாரும் பேசும்போது டெஃபினட்டாக அடுத்து ட்ரம்ப் தான் வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் டிபேட் நடந்தது. பைடனை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணார் ட்ரம்ப். அப்புறம் அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. கண்டிப்பாக ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் கமலா ஹாரிஸை அறிவிக்கிறாங்க, பைடன் பின்வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு கேம் சேஞ்ச் ஆகுது. ஏன் இந்த கேம் சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தளவில் கமலா ஹாரிஸ் அவ்வளோ பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடராக எனக்கு பர்சனலாக படலை. ஸோ கமலா ஹாரிஸை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனேயும் டெமோக்ராட்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த கருத்து கணிப்புகள் படி அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனிவே அங்கே இருக்கிற சூழல் அதுவாக இருக்கலாம். மேபி அந்த கமலா ஹாரிஸ் அங்கே ரொம்ப ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக கூட இருக்கலாம் யூஎஸ்ஏல. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது உண்மை, நெக் டு நெக்காக போயிட்டுருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேட்ஸ் ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கலிஃபோர்னியா, டெக்ஸஸ் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் நிறையா எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த வகையில் முக்கியமாக இந்த பெரிய ஸ்டேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கலிஃபோர்னியா மாதிரி ஸ்டேட்டில் டெமோக்ராட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. டெக்ஸஸில் இவங்க ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிப்பாங்க. அது போக ஸ்விங் ஸ்டேட்ஸ் இருக்குது, பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் பொறுத்தளவில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இந்த தடவை போட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 கேண்டிடேட்ஸுமே அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸை ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை மேபி பென்சில்வேனியாவில் ட்ரம்ப்புக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸில் பென்சில்வேனியா தான் உள்ளே பிக்கஸ்ட் ஸ்டேட். அங்கே 19 எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் பைடன் ஜெயிச்சார். ஆனால் பைடன் அங்கே பென்சில்வேனியாக்காரர் அவர். ஸோ அதனால் சின்ன மார்ஜினில் ஜெயிச்சார். பட் அந்த அட்வான்டேஜ் இப்போ கமலா ஹாரிஸுக்கு இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த வகையில் ட்ரம்ப்புக்கு மேபி பென்சில்வேனியாவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கலான்றாங்க. அதே போல் அரிசோனாலையும் ட்ரம்ப்புக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலான்றாங்க. ஏன்னா அது ஒரு பார்டர் ஸ்டேட். ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய நான் பார்டர்ஸை சீல் பண்ணிடுவேன், இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு அப்பீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக மற்ற பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸில் கமலா ஹாரிஸுக்கும் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ வரக்கூடிய இந்த போல் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப டைட்டான ஒரு ரேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சார், இந்த 2 நபர்களுக்கு, அதாவது 2 வேட்பாளர்களுக்கு இடையில் நடக்கிற அப்படிங்கிற போட்டியை தாண்டி 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் 2 பேரும் எந்தெந்த இடத்துல வேறுபட்டு நிற்கிறாங்க? ஏதாவது உதாரணத்தோட சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் என்னென்னா,
டெமோக்ராட்ஸுக்கும் ரிப்பப்ளிகன்ஸுக்கும் இடையே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாலிசி வைஸ். அதுலேயும் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டோன்னா மற்ற ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸை விட ட்ரம்ப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரசிடென்ட்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இப்போ டீப் ஸ்டேட் பற்றிலாம் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மற்ற பிரசிடென்ட்ஸ்லாம் டீப் ஸ்டேட் பற்றிலாம் பேசியிருப்பாங்கன்னு தெரில. ஸோ ட்ரம்ப் அவரோட ரேலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு டீப் ஸ்டேட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் பவருக்கு வந்தேன்னா டீப் ஸ்டேட்டை நான் டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ டீப் ஸ்டேட்டுன்றது யூஎஸில் ஒரு பெரிய பியூரோக்ரஸி இருக்குது. அதில் ஒரு பார்ட் வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலு கீழேயே இல்லை, அமெரிக்கன் எலிட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே அது இருக்குது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு. ஸோ மக்களோட கண்ட்ரோலில் இல்லை, பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா மக்கள் பிரசிடென்ட் தான் எலெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த டீப் ஸ்டேட் வந்து பிரசிடென்ட் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்றது தான் அவரோட கிளைம். ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ணுவேன்றாரு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அஜெண்டா 47 ரிப்பப்ளிகன்ஸோட மேனிஃபெஸ்டோவை அநேகமாக ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 47 அஜெண்டாஸை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதில் முக்கியமான நிறைய பாயிண்ட்ஸை வந்து ட்ரம்ப்ஸ் வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் திருப்பி மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுவோம், இம்போர்ட்ஸை கம்மி பண்ணுவோம், சைனீஸ் ப்ராடக்ட்ஸுக்கெலாம் நிறைய டேரிஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. ஏன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகுதுன்னா அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் சஸ்டைனபிளாக இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ இவர் அங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்கை திருப்பி நான் இங்கே கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ சாத்தியம்னு தெரில. அதெல்லாம் பண்ணும்போது ஏன்னா பொருட்களோட விலை வந்து யூஎஸில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப்பை ட்ரெடிஷ்னலாக பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டை மாற்றிருக்காரு. மேபி இலான் மஸ்க் அவர் கூட இருக்கனால அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டாரான்னு தெரில. கொஞ்சம் இப்போ சாஃப்டாக போகிறாரு. பட் அவரோட ஓவரால் ஸ்டாண்ட் என்னென்னா, எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், யூஎஸில் ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ஆயிலோட கன்சம்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுன்றது தான் ட்ரம்ப்போட ஸ்டாண்ட். அவர் பவருக்கு வந்தப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வந்துட்டார். ஸோ இந்த என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் இந்த இதுலலாம் அவருக்கு பெரிய அக்கறை இல்லை. அவரை பொறுத்தளவில் நிறைய கன்சியூம் பண்ணும், நிறைய நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், எமிஷன்ஸ்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஏன் முக்கியமான ஒரு பாயிண்ட்னா, யூஎஸை பொறுத்தளவில் யூஎஸ் நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணும். யூஎஸ் எனர்ஜி கன்சியூம் பண்ணாமல் இருக்குன்னா என்ன ஆகும்னா, அந்த சர்ப்ளஸ் ஆயில் வந்து சைனாவுக்கு போயிடும். சைனாவுக்கு ஈஸியாக ஆயிலுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ யூஎஸ் வந்து நிறையா எனர்ஜியை கன்சியூம் பண்ண அது வந்து சைனாவை ஸ்குவீஸ் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அது போக வேற எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவரோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ரேகனோட டைமில் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸை என்கரேஜ் பண்ணார் ரொனால்ட் ரேகன். ஏறக்குறைய 80s ஒரு 2 டேர்ம் அவர் இருந்தார். அவரோட மெயின் பாலிசி என்னென்னா, பெரிய கம்பெனிஸுக்கு பயங்கரமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, டேக்ஸ் கட்ஸ் கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். இப்போ கமலா ஹாரிஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து பெரிய கம்பெனிஸை வந்து ஹெவியாக டேக்ஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி நிறையா சம்பாதிக்கக்கூடிய அமெரிக்கன்ஸையும் ஹெவியாக டேக்ஸ் பண்ண போகிறோன்றாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் நாங்கள் டேக்ஸ் கட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ரேகன் ஃபாலோ பண்ண அதே பாலிசியை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அது ரேகனாமிக்ஸும்பாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் அவங்களுக்குலாம் டேக்ஸ் கட்ஸ் கொடுக்குறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்பை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓவராலாக கார்ப்பரேட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும்போது எக்கானமி பூம் ஆகும், நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ ஓவராலாக எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் அவரோட வாதமாக இருக்குது. ஸோ இதுதான் ரேகனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு பேரோட ஸ்டாண்டும். குறிப்பாக ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பாலிசிஸ்லாம் இருக்குது. டெமோக்ராட்ஸை பொறுத்தளவில், கமலா ஹாரிஸை பொறுத்தளவில் அவங்க ஒரு குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க வராங்க. இப்போ ட்ரம்ப் வந்து நாங்கள் அடுத்தது இந்த யுக்ரைன் போகிற உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம், அமெரிக்கா வந்து பெருசாக வெளியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, போர் இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை செலவழிக்கக்கூடாது, அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸ் மணியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே இஸ்ரேல்லையும் கான்ஃப்ளிக்ட்டை நாங்கள் சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துடுவோம் ட்ரம்ப் சொல்கிறார். எப்படி கொண்டு வருவார்னு தெரியல, பட் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணும், வெளியில் மற்ற டைவர்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சார், இப்போது ட்ரம்ப் மேலே மீண்டும் ஒரு முறை வந்து துப்பாக்கிச்சூடு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த திரும்ப இது 2வது முறை நடந்திருக்கு. இது வந்து நடந்தது உண்மையா இல்லை ஒரு நாடகமா? உண்மை அப்படின்னா ஒரு அதிபர் வேட்பாளருக்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் அமெரிக்கா இருக்குதா?
அது 2 தடவை நடந்திருக்கு. டெஃபினட்டாக அது உண்மைதான். ஸோ இப்போ ரீசெண்டாக நேத்து நினைக்கிறேன், ஜேடி வான்ஸ் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தார். இப்போ ரிப்பப்ளிகன்ஸோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெமோக்ராட்ஸ் ட்ரம்ப்பை வந்து ரொம்ப டீமனைஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஃபேசிஸ்ட், அவர் ஜனநாயகத்துக்கு எதிரானவர், அவர் ஒரு பெரிய ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள், ஒரு செக்ஷன் மக்களுக்கு பயம் வரும். ஸோ ட்ரம்ப் அவருக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் மென்டலி இன்ஸ்டேபிளான ஆட்கள் ட்ரம்ப்பை கொண்டுடலாம், அந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ யூஎஸ் பொறுத்தளவு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே ஆயுதங்கள் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ட்ரம்ப்பை பிடிக்கல, ட்ரம்ப் வந்தால் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாருன்னா ஈஸியாக ஒரு கன் அவர் வாங்கலாம், வாங்கி இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது போல் இப்போ ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியலையா அமெரிக்கன்ஸால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட் டைம் அசாசினேஷன் அட்டம் நடந்தப்போ க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து அவர் ஃபயர் பண்ணுறாரு. ஸோ அப்போவே எழுப்பப்பட்ட கேள்வி என்னென்னா, ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு சின்ன ஒரு பில்டிங்கோட ரூஃப் மேலே அவர் உட்காந்துருக்காரு. ஸோ அதை கூட நோட்டீஸ் பண்ண முடியல, அந்த ஏரியாவெல்லாம் ஏன் செக்யூர் பண்ணல அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. இப்பயும் பார்த்தோம்னா க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகளில் ஏகப்பட்ட தலைவர்கள் அவங்க கொண்டிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்சி மாற்றம்னா நிறைய பகுதியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நாடுகளில் அமெரிக்கன்ஸால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயும் மேபி பண்ண முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இன்டர்னலாக கூட மேபி ட்ரம்ப்புக்கு ஏதாவது த்ரெட் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி. 2 அசாசினேஷன் அட்டம்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அது ரொம்ப பெருசாக அது ஒரு இஷ்யூவாக அவர் மாத்திர ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ப்ளே பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் அது நடந்தப்போ புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து அவர் வந்து பீக்கில் இருந்தார். எலெக்ஷனில் அவர் வந்து அப்போ ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார், பைடனை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தார், ரொம்ப பாசிட்டிவான மொமெண்டம் இருந்தது. ஸோ இந்த அலிகேஷன்ஸ்லாம் முன் வச்சோன்னா அது அவருக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பெருசாக அவர் கையில் எடுக்கல. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கையில் எடுக்கிறாரு. டெமோக்ராட்ஸ் அதை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறனால தான் இவங்க என்ன ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பும் சரி, ஜேடி வான்ஸும் சரி, அதை கொஞ்சம் டெமோக்ராட்ஸை நோக்கி இந்த தடவை திருப்புறாங்க. அதுவும் இப்போது எலெக்ஷன் நேரத்தில் வந்து இந்த மாதிரியான நடக்கிறதா வந்து பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தோன்னா, இப்போது அமெரிக்கா உண்மையிலே வந்து இன்னும் குளோபல் சூப்பர் பவராக தான் இருக்கா? அப்படி இருக்க அப்படின்னா அதை யார் டெவலப் பண்ணுவாங்க? கமலா ஹாரிஸா அல்லது ட்ரம்ப்பா? இல்லை அப்படின்னா அதை யார் வந்து மீட்டெடுப்பாங்க? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ டெஃபினட்டாக அமெரிக்கா இன்னைக்கு ஒரு குளோபல் சூப்பர் பவர் தான். என்ன பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவங்க குளோபல் சூப்பர் பவராக தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். இந்த குளோபல் சூப்பர் பவருக்கு யார் பெட்டரான பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க? ஒரு நாடுன்றதை தாண்டி ஒரு சூப்பர் பவரும் கூட. ஒரு சூப்பர் பவருக்கு யார் பெட்டரான ஒரு கேண்டிடேட்டாக இருப்பாங்க? ட்ரம்ப்பா ஹாரிஸான்னு பார்த்தோன்னா, டெஃபினட்டாக என்ன பொறுத்தளவில் டெமோக்ராட்ஸ் தான் அந்த சூப்பர் பவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸை டெமோக்ராட்ஸ் தான் கையில் வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவருக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, அவர் அமெரிக்கா சென்ட்ரிக்காக அவர் யோசிக்கிறார். இப்போ நான் வெளியில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், யுக்ரைனுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், மிடில் ஈஸ்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வெளில நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி நீங்களும் ஒரு ரீஜனல் பவராக மாறிடுவீங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கிட்ட இருக்க பெரிய ஒரு சிக்கல். இப்போ அமெரிக்காவுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு உட்பட்டு தான் ட்ரம்ப்பும் செயல்படணும் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இதே மாதிரி பிரிட்டன் அப்போ வந்து சூப்பர் பவராக இருந்தாங்க. அந்த பீரியடில் அங்கே ஃபார் ரைட் வந்து வேகமாக வளர்ந்தாங்க. குறிப்பாக ஆஸ்வல்ட் மோஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார், சர் ஆஸ்வல்ட் மோஸ்லி. அவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஃபேசிஸ்ட் லீடர். ஹிட்லரோடலாம் அவர் க்ளோஸாக இருந்தார். ஹிட்லருக்கு அப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, யூனிட்டி மிட்ஃபோர்ட்னு. யூனிட்டி மிட்ஃபோர்டோட அக்கா தான் மோஸ்லியோட ஒய்ஃப். ஸோ அந்த வகையில் ஒரு ஃபேசிஸ்டுகளோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர், ஃபார் ரைட், ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒரு ஸ்பீக்கர். அவர் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரால் கடைசி வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, பிரிட்டன் ஒரு சூப்பர் பவர். அவரோட பாலிசிஸ் வந்து அந்த சூப்பர் பவருக்கு சூட்டபிளான பாலிசிஸ் அவரோட பாலிசிஸ் இல்லை. ஸோ எனக்கு இந்த ஏரியாவில் தான் ட்ரம்ப்புக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தெரிந்தாலும், அந்த சூப்பர் பவர்ன்ற ஒரு இடத்துல அமெரிக்கா உட்காந்துருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்கு சூட் ஆகக்கூடிய பாலிசிஸாக இல்லை. ஸோ அவர் இப்போ நான் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டாக்ஸ் பண்ண போகிறேன், அப்புறம் நானே இங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இந்த விஷயங்கள்லாம்
சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் செஞ்சால் நிறைய பிரச்சனைகள் வரும். அமெரிக்காவில் ஒரு சூப்பர் பவராக கன்டினியூ ஆக முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அந்த மாற்றங்களை பார்க்க முடியும் கண்டிப்பாக. ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சைனீஸ் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய டாக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்கள் ஊரில் ப்ராடக்ட்ஸோட ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ அமெரிக்கன்ஸ் ஏன் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வாங்காமல் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க? ஏன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் சீப்பாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் ஒரு பென்சில் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா அது 10 ரூபா ஆகுதுன்னா சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா ஒரு 2 ரூபா தான் அது ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ அமெரிக்கன் கன்சியூமருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அமெரிக்கன் கன்சியூமருக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்குது. அதை வச்சு அவன் இன்னும் வேறு நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்குவான். ஸோ அமெரிக்கன் எக்கானமிக்கு அது நல்லது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அமெரிக்கன் சைனீஸ் பென்சிலாக நான் டாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹெவியாக டாக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 200% டாக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். அது 6-7 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த பேர்டன் யார் தலையில் போய் விடுவோம்? அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தலையில் தான் போய் விடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்க என்ன பிரச்சனை, ஒரு பென்சில் வாங்க அதிகமாக பணம் செலவழிக்கிறாங்கன்னா அவங்க கையில் இருக்க சேவிங்ஸ் கம்மியாகும். ஓவராலாக அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் கம்மியாகும். ஸோ அமெரிக்கன் எக்கானமியை தான் அது ட்ராக் பண்ணும். ஸோ ட்ரம்ப் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி தான். அதே தான் மேனுஃபேக்சரிங்லேயும். இப்போ சொல்லலாம் ட்ரம்ப், நான் மேனுஃபேக்சரிங்கை ஃபுல்லாக யூஎஸ்ஏ கொண்டு வந்துடுவேன், யூஎஸ்ஏ ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்ற போகிறேன்லாம் சொல்லலாம். ஆனால் ஏன் இன்றைக்கி யூஎஸ்ஏ மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இல்லை, சைனா ஏன் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குன்னா, சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க சைனாவில் போய் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வராருன்னா அந்த கமாடிட்டியோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபோனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது அமெரிக்கன் கன்சியூமர்ஸுக்கு தான் கடைசியில் பெரிய ஒரு சிக்கலாக போய் முடியும்.